அண்மை செய்தி. சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் சென்னையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னையில் தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அனைத்து கட்சி கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று உள்ளனர். தேர்தலை நேர்மையுடன் வெளிப்படைத்தன்மையுடன் நடத்துவதற்கான அரசியல் கட்சிகளின் ஆலோசனைகள் கேட்கப்பட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னையில் தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபா வழங்க கேட்கலாம். வணக்கம் தீபா, இந்த ஆலோசனை கூட்டம் குறித்த விரிவான விவரங்கள் என்ன? தமிழகம் மற்றும் புதுவை சட்டமன்ற தேர்தல் முன்னேற்றங்கள் தொடர்பாக சற்று முன்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான குழு அங்கீகரிக்கப்பட்ட 12 அரசியல் கட்சிகளுடன் தற்போது தனித்தனியாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள், குறிப்பாக வாக்குச்சாவடிகளில் எத்தனை பாதுகாப்புகள் போட வேண்டும், வாக்குச்சாவடிகள் ஏற்பாடுகள், அது மட்டும் அல்லாமல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அந்த என்ன மாதிரியான அவர்களுக்கான பணிகள் என்ன, அரசியல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் அவர்களுடைய கோரிக்கைகள், ஆலோசனைகள் அனைத்தும் தனித்தனியாக 12 கட்சிகளுடனும் தனித்தனியாக இந்திய தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தும். அவர்களுடைய கருத்துக்களை கேட்கப்படும். அதற்கு பின்பாக மதியம் பார்த்தீர்கள் என்றால் 3 மணி அளவில் காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், அதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் என்ற மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், டிஜிபி, கமிஷனர் உள்ளிட்ட அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தமிழகத்தில் நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பது என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், பதட்டமான வாக்குச்சாவடிகள், அதிக பதட்டமான வாக்குச்சாவடிகளில் எந்த மாதிரியான பாதுகாப்புகள் அதிகப்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் அவர்களுடைய கருத்துக்களும் இந்திய தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொள்ளும். நாளை பார்த்தீர்கள், நாளை 12க்கும் மேற்பட்ட துறைகள், குறிப்பாக சுங்கவரி, வருமான வரி, ஈடி, அது மட்டும் இல்ல ரயில்வே துறை என 12 துறைகள் சார்ந்த அந்த துறைகளுடன அதிகாரிகளுடனும் இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்களுடைய தலைமையிலான குழு அவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்படும். இதற்கு பிறகு நாளை பிற்பகல் 1 மணி அளவில் செய்தியாளர்களை சந்தித்து இந்த 2 நாட்கள், அதாவது தமிழகத்தில் நடைபெற்ற இந்த 2 நாள் ஆலோசனை கூட்டத்தில் என்னவெல்லாம் விவாதிக்கப்பட்டது என்பது குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்கள். வருகின்ற மார்ச் 1 வாரத்திலோ அல்லது 2வது வாரத்திலோ தேர்தல் குறித்த தேதி, அதாவது தமிழகம் மற்றும் புதுவைக்கான அந்த தேர்தல் குறித்த தேதி அறிவிக்கப்படும் என்றும் அதற்கான முன்னேற்பாடுகள் தான் தற்போது இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான அந்த குழு தற்போது சென்னையில் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே பார்த்தீர்கள் என்றால் பிப்ரவரி 1 வாரத்தில் துணை தேர்தல் ஆணையர்கள் அவர்கள் தலைமையிலான குழு வந்திருந்தது. அவர்கள் ஏற்கனவே இதேபோன்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்ற துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். அந்த அறிக்கையில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பாக பார்த்தீர்கள், இந்த அரசியல் பிரதிநிதிகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் எந்த நேரத்தில் நடத்த வேண்டும், அதாவது குறிப்பாக தேர்வு, பொது தேர்வு, 10ஆம் தேர்வு, அது மட்டுமல்லாமல் தமிழ் புத்தாண்டு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் வர இருக்கிறது. இது எந்த ஒரு பாதிப்பும் பொதுமக்களுக்கு ஏற்படாதவாறு தேர்தல் நடத்துவது குறித்தும் வேட்பாளர்கள் குறிப்பாக 20 அம்சம் புதிதாக இந்த சட்டப்பேரவை கொண்டு வர இருப்பதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவிக்கிறது. இதெல்லாம்